ஹாய்! காலையில 5:30க்கு இந்த மாதிரி பேர்ட் சவுண்ட்ஸ் கேட்க காதுக்கு பயங்கர ப்ளசன்டபுளா இருக்கு. ஸோ, அப்படி நேரா கிச்சன் பக்கம் வந்துட்டு டீ போடுறதுக்காக பால் வச்சுட்டேன். ரேவந்த்க்கு இந்த வீக் ஃபுல்லாவே மார்னிங் ஷிஃப்ட் தான். ஸோ, அதனால லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் 2மே நான் தான் பண்ணணும். பட் இன்னைக்கு கொஞ்சம் ரிலீஃப். ஏன்னா, அவங்க ஆஃபீஸில சேர்மனோட பர்த்டேன்றதுனால அவங்க ஆஃபீஸில் லஞ்ச் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. அதனால நான் வெறும் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் பண்ணா போதும். ஸோ, அதுக்காக புதினா சட்னியும் தோசையும் அரைக்கலான்றது தான் இன்னையோட பிரேக்ஃபாஸ்ட்டோட பிளானா இருந்துச்சு. ஸோ, அதனால டீ போட்டு டீ குடிச்சிட்டே அப்படியே வந்து சட்னி அரைக்கலான்னு டிசைட் பண்ணியிருந்தேன். அப்படியே ரேவந்த்க்கும் டீ போட்டு குடுத்துட்டேன். எனக்கும் டீ குடிச்சிட்டே அரைக்கலான்னு போறப்போ, மிக்ஸி சுத்தமா அரைக்கவே இல்ல. இது ஒரு 2 வீக்ஸாவே இந்த ப்ராப்ளம் இருக்கு எனக்கு. ரீசெட் பண்ணி தான் அரைக்கிற மாதிரி இருக்கும். இன்னைக்கு எவ்வளோ ட்ரை பண்ணியுமே அரைக்கவே இல்ல. நானும் ரொம்ப ட்ரை பண்ணேன். ஆ ஏற்கனவே நான் வந்து மிக்ஸி கடைக்கு கொண்டு போய் காமிச்சாலும், அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "இது வந்து மிக்ஸி நல்லா தான் இருக்கு. நீங்க மிக்ஸி ஹீட் ஆயிருக்கும். அதனால நீங்க வந்து கொஞ்ச நேரம் விட்டுட்டு அரைங்க" அப்படி சொல்லுவாங்க. இந்த மாரி நடக்கும். ஆனா கொஞ்ச நேரம் அரைச்சுரும். இன்னைக்கு எவ்வளோ ட்ரை பண்ணியுமே அரைக்கவே இல்ல. அப்புறம் ரேவந்த் வந்து "குடு நான் ட்ரை பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் என்னென்னமோ ட்ரை பண்ணாங்க. அப்பயும் அது அரைக்கவே இல்ல. எனக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் பக்கத்து வீட்டு அக்கா ஞாபகம் வந்தது. அவங்களும் காலையில எழுந்துப்பாங்க. சரி அவங்ககிட்ட குடுத்து இன்னைக்கு வந்து சட்னி அரைச்சுக்கலாம். வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க கிட்ட குடுத்துட்டு சட்னி அரைச்சுட்டு அப்புறம் தோசை ஊத்திட்டு ரேவந்த்க்கும் டிஃபன் கட்டி முடிச்சாச்சு. ஸோ, இது பண்ணி முடிக்க அரவுண்ட் 6:30 சம்திங் ஆயிடுச்சு. அண்ட் ரேவந்த்தும் ஆஃபீஸ் கிளம்பியாச்சு. 6:30 போல தான் எங்களுக்கு பால் போடுவாங்க. ஸோ, அத அப்படியே கொண்டு வந்து ஃப்ரிட்ஜ்குள்ளே வச்சுட்டு ஒரு 1 ஹவர் எனக்கான தனி கோர்சஸ் ஒன்று படிச்சுட்ருக்கேன். அதை பார்த்துட்டு ஒரு 7:00 சம்திங் 7 ஆர் 7:30க்கு போயிட்டு நான் நல்லா தூங்கிட்டு, அதுக்கப்புறம் எழுந்து வரும்போது ஒரு 8:30, 8:40 இருக்கும். ஸோ, காலையில் போட்ட பாத்திரம்லாம் இருந்தது. அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்துட்டு நான் டிஃபன் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் பக்கம் வந்தேன். கிச்சன் பக்கம் வந்தா செம்ம க்யூட்டா ஒரு பூனை இருந்துச்சு. அது வெளிய வந்து மாட்டிக்கிச்சு. உள்ள வர ட்ரை பண்ணுறதுக்காக கத்திக்கிட்டே இருந்தது. அது கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு, அதுக்கப்புறம் நான் தோசை ஊத்திட்டு, சட்னி வச்சு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா சாப்பிட்டேன். பாப்பாவும் எழுந்துக்கல. அதனால கொஞ்சம் ரிலாக்ஸா இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு, லஞ்ச் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். ஸோ பாய்.